இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தீர்ப்பு நகல் வந்துவிட்டது. தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த 13ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள். அது 14ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா அதை விசாரணை செய்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு தடை உத்தரவு கிடைத்திருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பிளாஷ் நியூஸ் போட்டோம். அதுக்கப்புறமும் போட்டோம். என்னன்னா என்ன காரணத்திற்காக தடை உத்தரவு கொடுத்திருக்கான்னு சொல்லி நமக்கு விவரமா தெரியல. நான் கூட சொன்னேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தெளிவாக பேசணும்னு சொல்லி. ஸோ நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முன்னாலே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2013 இருந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்கள் தேர்தல் நடத்தியிருக்காங்க. ஆனா 2022ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற லே செயலர் முதல் இன்னும் பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற நமது டி.கே.எம். ஜான்சன், அது போன்ற அவரோடு சேர்ந்த சிலர், இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மேல என்ன பண்றாங்க, இவங்க வாக்குதாரர்கள் சொல்லி அறிவிச்சு என்ன பண்றாங்க, அவருடைய ஓட்டு எல்லாம் நீக்குறாங்க. ஆனா நம்ம ஜோதிமணி ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்த பிறகு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளும் தான் கேட்டோம். ஏன்னா அப்போது இருந்த நிர்வாகம் டிஎஸ்எஃப் ரொம்ப என்ன பண்றாங்க, அதிகார துர்பியோகம் பண்ணாங்க. ரொம்ப என்ன பண்ணாங்க, அநியாயங்கள் செய்தார்கள். நிச்சயமா பாத்தீங்கன்னா சபைகள் எல்லாம் ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய வெட்டுனாங்க. காணிக்கை பணத்துல சுத்தமா இல்லை. ஸோ அதனால நானும் சேர்ந்து தான் சொன்னேன், எல்லாருக்கும் ஓட்டு கொடுக்கணும், அதுதான் ஜனநாயகம் சொன்னேன். அதனால பாத்தீங்கன்னா அதை கேட்டு நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் என்ன பண்ணாங்க, வாக்கு கொடுத்தாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, தேர்தலில் பங்கெடுத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பாயிண்ட் பிடிக்கிறாங்க. எங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் பெற்றது பார்த்தோன்னா சினாடு, அங்க இருக்கிற மாடரேட்டர் தான். அவர் ஓட்டு கொடுத்தா மட்டும் தான் நம்ப முடியும், நாங்க அதை ஏத்துக்குவோம், இல்லாட்டனா இது செல்லாது. அப்போ அவர்கள் செல்லாத வாக்கு இருக்கிறவர்கள், அதாவது அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, அவங்க தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிற போது அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தேர்தல் எப்படி செல்லுபடி ஆகும் சொல்லி ஒரு அருமையான கொஸ்டின் கேட்கறாங்க. கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த நீதிபதி, எப்பா உங்க சமாச்சாரம் ரொம்ப மோசமா இடியாப்ப சிக்கலா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு ஸ்டே என்ன பாத்தீங்கன்னா முற்றிலும் ஸ்டே இல்ல, தற்போது இருக்கிற நிர்வாகத்தை வீட்டுக்கு போக சொல்லல, அப்படி இருந்துக்கலாம், ஒரு காபந்து அரசு மாதிரி இருந்துக்கலாம், வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி திரும்ப என்ன பண்ணுங்க வாங்க அது சொல்லி என்ன பண்ணிருக்காங்க. அந்த வாதி பிரதிவாதி இருப்பாங்க இல்லையா, வாதி கிப்சன் அவர்கள் அப்படின்னா பிரதிவாதி நமது தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற திரு எஸ்.டி.கே. ராஜன் அவர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா டி.கே.எம். ஜான்சன், இது போன்ற நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஓட்டுரிமை பறிக்கப்பட்டவர்கள், நீங்க உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்க சொல்லி நம்ம இருக்காரு நான் செந்தில்குமார் அவர்கள் பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தற்சமயம் பாத்தீங்கன்னா தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இருக்கிற இந்த நிர்வாகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் முற்றிலுமாக ஆபத்து நீங்கி விட்டது என்று சொல்லவும் முடியாது. இந்த விடாது கருப்புன்னு சொல்லுவாங்க, அது போல பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப நமது ஜட்ஜி ஜோதிமணி அவர்களையும் என்ன பண்ணுவாங்க, இந்த தரப்பு கூடுவாங்க. இது நிச்சயமாக நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், முன்னாள் நீதிபதியா இருந்தவங்க. இங்க யார் முக்கியமானவர்கள், கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா இங்க உயர் அதிகாரம் உள்ளது எது, சினாட் அப்படின்னா சினாட்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாங்களா, அங்க இருக்கிற பேராயிரம் இவரை இணைந்து இதை கொடுத்தாங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும். ஆனா இவர் தன்னிச்சையாக ஓட்டு கொடுத்தாருன்னா சற்று அது வீக் தான். நம்ம அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஓட்டு கிடைச்சா போதும் நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்டா அமையுது. ஸோ எனவே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அடுத்த 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகமே தொடரும். ஆனால் அவர்களால் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர், அது போல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், இது போன்ற எந்த விஷயங்களும் செய்ய முடியாது என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறித்து அவங்க விளக்கம் கேட்டிருக்கும் போது அதற்கிடையில பாத்தீங்கன்னா இவர்கள் தனிச்சையாக எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது. சினாடு, தற்போது இருக்கிற சினாடு எது அப்படின்னா அவர்களும் பாத்தீங்கன்னா அங்க நிலையில்லாத ஒரு அமைப்பா தான் இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா இவர்களுடைய
நியமனத்தை அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்க சினாடு நிர்வாகமும் கடந்த ஜனவரி மாசமே அவங்களுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அவங்களா வச்சுட்டு ஓடுறாங்க. அதாவது எதிர்கட்சி இல்ல, இந்த பிள்ளை இல்லாத வீட்டுல கிளம்பி சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, சரியான நபர்கள் எதிரில இல்லாதனால அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய பதவி காலத்தை நீட்டிக்கொண்டே வருகிறார்கள். தற்போது வந்து அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மாடரேட்டர் என்று அழைத்துக் கொள்கின்ற ரூபன் மார்க் அவர்கள், அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கமிஷரி வரப்பிரசாத் ஐயா, அதுபோல தற்போது இருக்க நிர்வாகம் தான் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் அன்ன பாக்கியம் கல்லூரியில பாத்தீங்கன்னா ஒரு விழா நடத்தினாங்க. அதுல என்ன பண்றாங்க, கலந்துட்டு இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா வெள்ளாளர் வழியில் நடந்த அசன வைபவத்திலே என்ன பண்ணாங்க, வந்து கலந்து கொண்டாங்க. ஆனால் வெள்ளாளர் வழி அசனத்தை முன்னிட்டு நடத்தியது நான் தான். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அங்கு எந்த விதமான அஜெண்டா ஆஸ்பார் ஷெடியூல்ல அவங்க வர்றதா வந்து எந்த திட்டமும் இல்லை. திடீர்னு அங்க இருக்கிற குருவானவர் ஓடி வந்து மாடரேட்டர் வராங்க, மாடரேட்டர் கமிஷனர்லாம் வராங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அப்ப நான் கூட மாடரேட்டர் தானா இல்ல மாடரேட்டர் கமிஷனர்னு கேட்டேன். இல்ல மாடரேட்டர் தான் வராங்கன்னாங்க. எங்களுக்கு அதிசயம் ஆச்சரியம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த பிஷப்பே என்ன பண்ணாங்க, சாதாரணமா வரமாட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சார்ஜா இருக்கும்போது கமிஷனர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், 2 பிளைட் பிடிச்சு என்ன பண்ணும், மாறி மாறி தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கு வரணும். அவரெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, போய் வெத்தில பாக்க வச்சு அழைச்சாலும் வரமாட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாண்டட் அவங்களாவே என்ன பண்றாங்க, வந்து அசனத்துல என்ன பண்றாங்க, ஜோமணி அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சிகளை நாங்களும் இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வாண்டடா கலந்துக்கிட்டாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேள்விகளை எழுப்புகிறது. இப்படி ஒரு குக்கிராமத்துக்கு ஒரு மாடரேட்டர் வந்து அழைப்பு இல்லாமல் வருவாரா அப்படின்னா, சோழியான் குடுமி சும்மாவா ஆடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அது மாதிரி பாத்தீங்கன்னா தாங்கள் இருப்பதை தாங்கள் இருப்பதாக வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காகவும் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இது போன்ற விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சற்று சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கிறது. சரி, எது எப்படியோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் இருக்கிற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 23ஆம் தேதியை எதிர்கொள்ள இருக்கிறது. இதுக்கிடையில இன்னொரு தகவலையும் சொல்றேன். தற்போது இருக்கிற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில வந்து மாடரேட்டர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினாடு அமைப்புக்கு எதிராக இருந்தது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாடு ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்டிகே ராஜன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 இருக்காங்க. சோ அந்த ஓட்டுகளை குறிவைத்து அவர்கள் என்ன பண்றாங்க, இங்கு உலாவ ஆரம்பித்து விட்டார்கள். திடீரென்று ஒரு பாசம் வந்திருக்கிறது. 2 பேரும் என்ன பண்றாங்க, அண்ணன் தம்பி போல என்ன பண்றாங்க, ஆற தெளிவி தங்களுடைய உறவை வெளி உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல ஒரு உள்குத்து இருக்கு. என்ன அப்படிங்கறத சொல்றேன்னா, நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்த அண்ணன் மோகன் அருமை நாயகம் அவர்கள், அண்ணன் யாரும் தெரியுதா உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கோம், மறக்க வச்சுட்டாங்க. அவர்கள் யாரு அப்படின்னா முன்னாள் செயலர். ஒரு நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அணியில் இருப்பாங்க, அடுத்த நேரம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அநியாயங்களை தட்டி கட்டி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அணிக்கு வருவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அணிக்கு மாறி மாறி போவாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க, சினாடுக்கு அனுப்பி அப்படி மறக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்து வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்க அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்கள் ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, தெலுங்கானா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டாங்க. அது எப்படின்னா, இப்போது இருக்கிற சினாடு நிர்வாகம் தொடரக்கூடாது, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்டே கொடுக்கணும், அவங்களோட இந்த ஸ்டேட்டஸ்க்கு நிப்பாட்டணும் சொல்லி என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா மோகன்ராஜ் அருமை நாயகம் அண்ணன். தெலுங்கானாக்கு அண்ணன் எப்படி போறாரு, அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி கோர்ட்டு அதிகபட்சம் வந்து சென்னை கோர்ட்டு தான் போவாருன்னு சொன்னா, இது வந்து நமது எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய உபயத்தினால அவர்களுடைய சப்ளை, அவர்களுடைய வக்கீலுடைய ஆலோசனை பேர்ல அண்ணன் என்ன பண்றாங்க, இம்ப்ளீட் பண்றாங்க. சோ இதுல வந்து நிச்சயமாக 100க்கு 100 எஸ்டிகே ராஜனுடைய தரப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. யோசிக்க வேண்டியிருக்குல்ல, இங்க இருந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் போய் சினாடுல இருக்கிற மக்களுக்கு எதிராக கேஸ் போடணும், யோசிங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்குத்து விழுதா, இங்க பாத்தீங்கன்னா அண்ணன் எஸ்டிகே ராஜன் தரப்பினர் என்ன பண்றாங்க, மாடரேட்டர் போய் என்ன பண்றாங்க, கட்டி பிடிச்சிடறாங்க. அண்ணன் நீங்க தான், ஐயா நீங்க தான் வாங்கியான்னு சொல்லி என்ன பண்றாங்க, இங்க வந்து என்ன பண்றாங்க, உறவு கொண்டாடுறாங்க. அங்க ஒரு மாதிரி செய்யறாங்க, இங்க ஒரு மாதிரி செய்யறாங்க. இதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது காட்டியும் கொடுக்குறாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது, பிள்ளையும் கிள்றாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா தற்போது சினாட்ல இருக்க நிர்வாகத்திற்காக கேஸ போட்டு என்ன பண்றாங்க, வெளியே துரத்துங்க அப்படின்றாங்க. ஆனா இங்க வாருங்கள் வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்ன பண்றாங்க, சால்வை போட்டு கொண்டாடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமது எஸ்டிகே ராஜனுடைய இரட்டை வேடம் தெரிகிறது. இது எவ்வளவு நாள் செல்லுபடியாகுன்னு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முன்பு போதிப்பது இல்ல, மீடியா ரொம்ப தெளிவா இருக்குது, மக்கள் அனைவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்கிற நிர்வாகம் யாருக்கு ஆதரவானவர்கள், யாருக்கு எதிரானவர்கள், மக்கள் நலத்திற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை என்ன பண்ணணும், தெளிவாக முடிவெடுக்க வேண்டும்.
நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இது போன்ற ஒரு நிலை இன்னும் தொடரும், விடாது துரத்து கொண்டுதான் இருக்கும். தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல ஒரு ஸ்திரத்தன்மை வராது. கேஸுக்கு மேல கேஸு, வழக்குக்கு மேல வழக்கு, வாய்தாக்கு மேல வாய்தா வந்துகிட்டே தான் இருக்கும். நிர்வாகம் ஒழுங்காக நடக்காது. நான் அதனாலதான் தொடர்ந்து சொல்றேன், இவர்களுக்கு மாற்றாக ஒரு மனிதர்கள் வர வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் அந்த மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறார், நாமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு நிர்வாகம் தொடருமானால் எந்த நலத்திட்டங்களும் எந்த முன்னேற்றமும் நடக்காது. திருமண்டலம் இன்னும் பின்னோக்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆதிகால ஆதிவாசிகள் காலத்துக்கு போல சென்று விடும். கல்வி நிலையங்கள் அனைத்தும் சீரழிந்து விடும். இப்போ இப்படி பாத்தீங்கன்னா இருக்கனால இந்த டீச்சர்ஸ் டிரான்ஸ்பர் எல்லாம் போடுறாங்களோ போலயே தெரியல. அது போல குருவானவர்கள் ஏகப்பட்ட குருவானவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் போடுறாங்களோ போலயே தெரியல. ஒருவேளை போட்டாலும் அது செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்பர் போட்டு ஒரு மாசத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் அங்க செட்டில் ஆன உடனே அங்க இருந்து என்ன பண்ணும், ஸ்டே வெளியில போங்கன்னு சொன்னா திரும்ப என்ன பண்ணும், இவங்க எல்லாம் பெட்டி படிக்க தூக்கிட்டு என்ன பண்ணும், எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து வந்தாங்களோ எந்தெந்த சேகரத்துல இருந்து வந்தாங்களோ அங்க போகணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இருக்கின்ற ஆயர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது போல இந்த டிசி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவுகிறது, இன்னும் நிலவும். அது மாற வேண்டும் என்றால் புதிய மனிதர்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திற்கு ஆட்சிக்கும் அரியணைக்கும் வர வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், நாங்களும் அதற்காக தான் காத்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.